சீசனுக்கு தோசை மாவு இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில் தோசைக்கு அரைக்கும் போது ஊர்லேருந்து கொண்டு வந்ததெல்லாம் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அப்பளக்கட்டு இந்த பப்படம் தான் மோஸ்ட்லி கிடைக்குமா, அதனால் அப்பளக்கட்டு வாங்கிட்டு இருந்தோம். கருப்பு மொச்சை, வெள்ளை மொச்சை, அது போக கம்பம்புல் வாங்கிட்டு இருந்தோம். கம்பம்புல் வாங்கிட்டு வந்த நேரத்தில் மழை அடிச்சு ஊற்றுதுன்னே சொல்லலாம். வெள்ளை மொச்சை, கருப்பு மொச்சைலாம் இங்கே கிடைக்காது. இது போக அம்மா சாம்பார் பொடியும் நெய்யும் கொடுத்து விட்ருந்தாங்க. மொச்சை நைட்டு ஊற வைக்க மறந்ததுனால காலையில் எழுந்திரிச்ச உடனே தோசை கரைக்கும் போதே நல்லா வறுத்துட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு கொதிக்கிற வெந்நியை ஊற்றி ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி ஊற வைக்கும் போது வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே நல்லாவே ஊறி வந்துடும். இது நான் என்னுடைய காலேஜ் டேஸில் தான் யூடியூப்பில் பார்த்தது தான். இதை நம்ம மொச்சையை வறுத்து போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குங்கிறது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சைட் பை சைடு புளியுமே நனைய வச்சுட்டு குக்கர்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு போயாச்சு. அன்னைய தினம் தேய்பிரை சஷ்டிங்கனால முருகலாம் நல்லா கும்பிட்டுட்டு பேக் டு சமையல் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பீட்ரூட்டும் அதுக்கப்புறம் பருப்புமே முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் புளிக்குழம்பு பண்ணேன். வெள்ளைப்பூடு, வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் நல்ல தவக்கிட்டு அவிச்சு வச்சிருந்த மொச்சையுமே ஆட் பண்ணிவிட்டு புளிக்குழம்புக்குள்ள கரைசலையும் ஆட் பண்ணி கொதிக்கும் போது கருப்பட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட் அண்ட்